ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய சேலம் மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு குடும்பத்தினருக்கு கோழிப்பண்ணையில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்கோங்க. அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய சேலம் மாவட்டத்திலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது பவதாரணி அப்படின்றவங்க தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவங்களுடைய குடும்பத்தினருக்கு நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய பவதாரணி இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அம்மாவின் பெயர் தாங்க சந்திரா. இந்த சந்திரான்ற பெண்மணியுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா சந்திரா, அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காருங்க. அவங்களுடைய அண்ணன் பேர் தாங்க பிரகாஷ். அந்த காலகட்டத்தில் இவங்களுடைய அண்ணனுக்கு திருமணமாகி அவங்களுடைய மனைவியோட தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இந்த சந்திரான்ற பெண்மணி ஒரு தையலகத்தில் வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கே பக்கத்திலேயே கார்பெண்டர் ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு நபரை இவங்க வந்து சந்திக்கிறாங்க. அவருடைய பேர் தாங்க சரவணன். அந்த சரவணனை பார்த்த உடனே இந்த சந்திரான்ற பெண்மணிக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிருக்குது. அதே மாதிரியே கிட்டத்தட்ட சில நாட்கள்லேயே இருவரும் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சரவணன்றவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அவங்களுடைய அப்பா அம்மா கிடையாதுங்க, அவங்களுடைய அக்கா மாமா வீட்டில் தாங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படியே நம்ம இருவரும் காதலிச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வீட்டுக்கு தெரியாம இருக்குது. நம்ம இதை வந்து சொல்லுவோமா என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. என்ன காரணம்னா சந்திரான்ற பெண்மணியோட குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கண்டிஷனாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தாங்க. ஆனால் இந்த சரவணனுடைய குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அப்பா அம்மா கிடையாது இல்லையா, அக்கா மாமா வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதனால நம்ம ஒருத்தவங்களை காதலிக்கிறோம் அப்படின்ற விஷயத்த எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி தாங்க அவருமே யோசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. இப்படி இருவரும் யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், பேசாம நம்ம ஓடி போய் திருமணம் பண்ணிட்டு அதன் பிறகு மாலையும் கழுத்துமா வீட்டில் போய் நிற்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரியே இந்த சந்திரான்ற பெண்மணி அதுக்கு அக்செப்ட் பண்ண காரணத்தினால இருவரும் ஒரு சிம்பிளான முறையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்களுடைய அக்கா மாமாவுடைய வீட்டுக்கு தாங்க போறாங்க. அப்படி அக்கா மாமா வீட்டுக்கு போன உடனே சரவணனுடைய அக்காவும் அவங்களுடைய மாமாவும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க திருமணம் பண்ணது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, இருந்தாலுமே உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை நீ திருமணம் பண்ணிக்கிட்ட, உனக்காக நாங்கள் எதுவும் பெருசாக செய்ய முடியாதுப்பா, ஏன்னா நம்ம குடும்பமே கஷ்டப்படுதுன்றது உனக்கு நல்லாவே தெரியும். உங்க இருவரும் ஒன்னா வாழ்ற மாதிரி ஒரு வீடை வந்து ஒரு லீஸுக்கு பிடிச்சி கொடுக்குறோம், அங்க நீங்க 2 பேரும் இருந்துக்கோங்க, இந்த வீட்டில் நீங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அக்கா மாமா இந்த ஒரு உதவியாவது செஞ்சாங்களே, இதுவே போதும் அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சுக்கிட்டு இந்த கணவன் மனைவி இருவருமே நினைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வீட்டை விட்டு ஓடி போய் ஒரு வார காலகட்டங்களாகவே இந்த பவதாரணின்ற பெண்மணி எங்க போனாங்கன்றது அவங்களுடைய குடும்பத்தினருக்கே தெரியல. அதன் பிறகு தாங்க அவங்களுடைய வீட்டுக்கே மறுபடியும் இந்த கணவன் மனைவி போயிருக்கிறாங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே இந்த சந்திரான்ற பெண்மணியோடைய அண்ணன் பிரகாஷ் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்ற மாதிரி தான் விரட்டி விட்டுருக்காரு. ஓடி போய் திருமணம் பண்ணல, இனிமே உன்னை நாங்கள் சேர்த்துக்க முடியாது, இவளை அடிச்சு விரட்டுங்க அப்படின்ற மாதிரி தாங்க பிரகாஷ் அவங்களுடைய அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து சொல்றாங்க. அதே மாதிரியே இந்த பிரகாஷுடைய அப்பாவும் அம்மாவும் சந்திரான்றவர் தன்னுடைய மக அப்படின்ற கொஞ்சம் கூட நினைப்பில்லாம அடிச்சு விரட்டுறாங்க. நீங்க இல்லைன்னா என்ன, நாங்க கண்டிப்பா நல்ல நிலைமையில வந்து காட்டுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சந்திரான்ற பெண்மணியும் சரவணனும் அவங்களுடைய கிராமத்துக்கே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இப்படியே ஒரு வருட காலகட்டங்கள் கடந்திருக்கும். அதன் பிறகு தாங்க இந்த சந்திரான்ற பெண்மணிக்கு அவங்க ஒரு பெண் குழந்தையை பிறந்திருக்குது. அப்படி பெண் குழந்தை பிறந்ததுக்கு பிறகு தாங்க இந்த சந்திரான்ற பெண்மணியுடைய அப்பா அம்மா அவங்களுடைய வீட்டுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க வந்திருக்கிறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு பிறகு அன்றைக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் இருந்துட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே சந்திரான்ற பெண்மணி இன்னும் ஒரு நாள் வீட்டில் இருக்க வேண்டியதானப்பா அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய அப்பா பார்த்து கேட்குறாங்க. கேட்ட உடனே இவங்களுடைய அப்பா என்ன நினைச்சான்னு தெரியலங்க, ஓன்னு தலையில் அடிச்சுட்டே அழுதுட்டு இருக்கிறாருங்க. ஏன்பா நீங்க ஒரு நாள் இருந்துட்டு போங்கன்னு தானே சொன்னேன், அதுக்கே இப்படி குமுறி அழுகுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்த நிமிஷமே அவருடைய மனசுல வச்சிருக்கக்கூடிய அனைத்து காயங்களையும் வெளியே சொல்லியிருக்கிறாருங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரான்ற பெண்மணிக்கு ஒரு அண்ணன் பிரகாஷ் இருக்கார் இல்லையா, இவங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திரான்ற பெண்மணி மேல கொஞ்சம் கூட பாசவே காட்ட மாட்டாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரா மற்றும் பிரகாஷ் இவங்களுடைய அப்பா அம்மா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே இந்த சந்திரான்ற பெண்மணி மேல பாசமே காட்ட மாட்டாங்க. எப்பொழுதுமே தன்னுடைய மூத்த பையன் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டே இருந்திருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த பெண்மணி ஓடி போய் திருமணம் பண்ணதுனால இவ வேணவே வேணாம், நமக்கு மூத்த பையனே போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஓடி போய் திருமணம் பண்ணதுக்கு பிறகு இவங்களுடைய மூத்த பையன் இருக்கார் இல்லையா,
அவங்க வந்து அவங்களுடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களுடைய அத்தை மாமாவை பயங்கரமாக கொடுமைப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய பையன் பிரகாஷ் வந்து எதுவுமே சொல்லவே இல்லைங்க, கண்டிக்கவும் கிடையாது. இதுக்காகத்தான் உனக்கு வந்து எல்லா சொத்தையும் எழுதி வச்சோமா, இப்படி எங்களை பாடாப்படுத்துறியாடா, உன்னுடைய தங்கச்சியை நீ சொன்னதுக்காக தான் விரட்டியே விட்டோம், ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி உன்னுடைய மனைவி கொடுமைப்படுத்துறதை கண்டுக்கவே மாட்டேறியாடா அப்படின்ற மாதிரி தாங்க அழுதுருக்காங்க. நீங்கள் இப்பொழுது என் வீட்டில் இருக்கிறது எனக்கு பெரிய பாரமாக இருக்குது, எங்கேயாவது போய் தொலைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பிரகாஷ்ன்றவர் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அதனால தாங்க மனம் முடிஞ்சு போய் தன்னுடைய மகளை பார்க்கலாம் அப்படின்றக்காக தாங்க இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இது கேட்ட உடனே இந்த சந்திரான்ற பெண்மணி ஆடி போயிட்டாங்க. அண்ணன் இப்படிப்பட்ட குடும்பக்காரனா, சின்ன வயசுலேருந்து அவன் மேலே தானே நீங்கள் பாசத்தை காமிச்சிங்க, உங்களுக்கு இது எல்லாமே தேவைதான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி திட்டிகிட்டு இருந்திருக்காங்க. இதை பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு கேட்டுட்டு இருக்கக்கூடிய சரவணன், என்னமா பேசுகிற, அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தத்தோடு அவங்ககிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க, அவங்கள மேன்மேலும் புண்படுத்தாத அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதன் பிறகு கொஞ்சம் கூட யோசிக்காமல், சின்ன வயசுலேருந்து என்னுடைய அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, என்னுடைய அக்கா மாமாவும் எனக்கு திருமணம் ஆனதுக்கு பிறகு நீங்கள் தனியாக போய் இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த வீடை ஒத்திக்கி பிடிச்சி கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்போ தனியாக தான் இருக்கிறோம், நான் ஒன்று சொல்கிறேன், ஆட்சேபணம் இல்லைன்னா நீங்கள் 2 பேரும் எனக்கு அப்பா அம்மாவா இங்கேயே இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. இதை கேட்ட உடனே உங்களுடைய மனைவி சந்திராவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலங்க, சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருந்திருக்காங்க. தன்னுடைய கணவனுடைய மனசு எந்த அளவுக்கு பெரிய மனசாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க வியந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதே சமயத்தில் இந்த சந்திராவுடைய அப்பாவும் அம்மாவும் யோசிச்சபடி இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே வந்து அவங்களுடைய பையன் வந்து எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறாரு, அவங்களுடைய மருமகனும் திட்டிகிட்டே இருக்கிறாங்க. இப்பொழுது தன்னுடைய மருமகனே நம்ம வந்து வீட்டில் தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம், என்னை வந்து உங்களுடைய பையனை நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு தாங்க இவங்க கணவன் மனைவி இருவரும் கெஞ்சக்கூடிய காட்சியை பார்த்த உடனே இவங்களுடைய மாமனார் மாமியார் வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு பிறகு இந்த சந்திராவுடைய அப்பா வந்து இந்த சந்திரான்ற பெண்மணி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வராருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை இல்லையா, இந்த திருமணத்துக்கு கூட நாங்கள் சீர்வரிசை எதுவும் செய்யவே இல்லை, நம்ம கிட்ட சொத்துக்கள் இருக்குது, அந்த சொத்துக்களை கூட உன்னுடைய அண்ணனுடைய பேர்லேயே நான் வந்து அவசரத்தில் எழுதி வச்சுட்டேன், அதை போய் நம்ம சண்டை போடுவோம், கேட்டு வாங்குவோம், உன்னுடைய பேருக்கு மாற்றி எழுவோம் அப்படின்னு மட்டும் தாங்க சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா, என்னுடைய கணவர் ஓரளவுக்கு நல்ல வேலையில் தான் இருக்கிறாரு, எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய குடும்பம் தாங்க இந்த சந்திராவும் அவங்களுடைய கணவர் சரவணனுமே. இருந்தாலுமே தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாது, அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்றக்காக தாங்க மறைச்சிருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய அப்பா அம்மா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் நேரடியாக போய் உன்னைய கூட்டிகிட்டு போய் உனக்கு உண்டான காசு பணம் சொத்தை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு மட்டும் தாங்க சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு இவங்களுடைய மூத்த பையன் பிரகாஷ் இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டுக்கே போய் அவளுக்கு உண்டான சொத்தை நீ எழுதி கொடுறா அப்படின்ற மாதிரி கேட்டு சண்டை போட்டுருக்காங்க. ஆனால் அந்த பிரகாஷ் அப்படின்றவர் அவள் எப்போ இந்த வீட்டை விட்டு ஓடி போனாலோ அப்போவே அவளுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது, நீங்களாச்சு அவளாச்சு ஒழுங்குமரியாதை இங்கே வந்து இருக்கிறதா இருந்தால் இருங்க, இல்லைன்னா உங்களுடைய இளைய மகளுடைய வீட்டுக்கே போயிருங்க, ஒரு நயா பைசா கூட என்னால் தர முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க கட் அண்ட் ரேட்டாக சொல்லி இவங்களை வந்து வெளியே அனுப்பிச்சு விட்டுருக்காருங்க. தன்னோட மூத்த பையன் மேலே எவ்வளவோ பாசம் வச்சிருந்தோம், ஆனால் அவனா இப்படி பேசுறது, இது இப்படியே விட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களுடைய உற்றார் உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, எல்லாத்தையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணால் மட்டும்தான் அந்த காசு வந்து நம்ம மகளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்துருக்காங்க. அதே மாதிரியே தோராயமாக ஒரு நாள் இவங்களுடைய உறவினர்கள் அனைவர்கிட்டயுமே சொல்லி பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக இந்த பிரகாஷுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அத்தனை பேருமே பயங்கரமாக திட்டிருக்காங்க இந்த பிரகாஷையும் அவங்களுடைய மனைவியுமே. ஒரு கட்டத்துக்கு பிறகு தாங்க இந்த பிரகாஷ் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு மாதிரியே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதாவது அந்த பிரகாஷ் என்றவர் வந்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்தோட அவுட்டர் பகுதியில் ஒரு 10 சென்ட் இடம் இருக்குது, அந்த இடத்த என்னுடைய தங்கச்சியோட பேர்லேயே நான் எழுதி வச்சுறேன் போதுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடிய நபர் ஏதாவது செய்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து பார்க்கக்கூடிய அந்த நபர்கள் பூரா சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு மேலே இவங்களுக்கு ஒரு துளி கூட விருப்பமே கிடையாது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்களே கிராமத்தோட கடைசி பகுதியில் இருக்கிறாங்க, அந்த இடம் இருக்கிறதுலே ரொம்ப அவுட்டரில் தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல விவசாயம் கூட பண்ண முடியாதுங்க, கருவேல மரங்களாக அண்டி போய் ஒரு பாலைவனம் மாதிரி தாங்க இருந்திருக்குது. அந்த இடம் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை, அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுக்கிட்டு அந்த இடம் வேணான் இருக்காங்க. ஆனால் இந்த பிரகாஷ் மறுபடியும் திரும்ப அதே தாங்க சொல்லிட்டு இருக்காரு, அந்த இடத்த எழுதி கொடுக்குறாங்க, எழுதி கொடுக்குறேன், இல்லைன்னா வேற எதுவுமே என்னால் செய்ய முடியாது, இதுக்கு மேலே என்னை டார்ச்சர் பண்ணி அப்படின்னா நானும் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகளும் இதே வீட்டிலேயே விஷத்தை குடிச்சு செத்து போயிடுவோம், உங்களுடைய பேரை எழுதி வச்சுட்டு அப்படின்ற மாதிரி தாங்க பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. வேற வழியே கிடையாதுப்பா, உன்னுடைய மகளுக்கு அந்த இடமாவது வருதே நினச்சி சந்தோஷப்பட்டு உங்கள் பையன் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு வேற வழியே இல்லாமல் அந்த 10 சென்ட் இடத்த இவங்களுடைய மகளுடைய பேர்லேயே எழுதி வைக்கிறாங்க, இந்த சந்திரான்ற பெண்மணியுடைய பேர்லயே. அப்படி அந்த 10 சென்ட் இடமும் இவங்களுடைய கைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த இடத்த வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க.
அந்த இடத்த எதுவுமே பண்ண முடியாது, விவசாயமும் பார்க்க முடியாது, பேசாம யார்கிட்டயாவது வித்துடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க தரகர் மூலியமாக புரோக்கர் மூலியமாகவே ட்ரை பண்றாங்க. அப்படி புரோக்கர் மூலியமாக ட்ரை பண்ணி அந்த இடம் எவ்வளவு போகும்னு கேட்கும் பொழுது இவங்களுக்கு பேரெதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த பார்த்துட்டு அதுக்கு உண்டான மதிப்பை அந்த புரோக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல 10 சென்ட் இருக்குது, ஆனால் குறைஞ்சது ஒரு 50-60 அந்த ரேட்டுக்குள்ளே தான் போகும். அதாவது 50,000-60,000 அந்த ரேட்டுக்குள்ளே தான் போகும், அதை தாண்டி எதுவுமே போகாது. நீங்கள் அந்த இடத்த வச்சிருக்கிறது ஒன்று தான், சும்மா இருக்கிறது ஒன்று தான் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த புரோக்கர் சிரிச்சபடி சொல்லிக்கிறாருங்க. இதை கேட்ட உடனே எங்களோட குடும்பத்தினர் ஆடி போயிட்டாங்க. அந்த இடம் ஒன்று தானே தன்னுடைய மகளுக்காக வந்தது, அதுவுமே இப்போ ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த புரோக்கர் சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறது, அதை விற்கவும் முடியாது, வேலையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க அனைவருமே மிரண்டு போயிட்டாங்க. அதன் பிறகு நம்ம வேற வழியே கிடையாது, அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் சரியாக வரும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. என்ன பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுதே இந்த சந்திராவுடைய கணவர் சரவணன் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்குதுங்க. அதாவது இந்த சரவணனுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருந்திருக்காருங்க. அவர் இப்பொழுது கோழி பண்ணை வச்சு அதனால நல்லா சம்பாரிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தாங்க இவர் கேள்விப்பட்டிருக்கிறாரு. நம்மளும் ஒரு கோழி பண்ணை வச்சா என்ன அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களோட குடும்பத்தினர்கிட்ட கேட்குறாரு. நல்ல ஐடியாப்பா, கோழி பண்ணையை வச்சுக்கிட்டு எல்லா இறைச்சி கடைகளையும் சொல்லி வச்சிட்டோம் அப்படின்னா அங்கே வளர்க்கக்கூடிய கோழிகளை அதுக்கேற்ற மாதிரி நம்ம தீவனம் எல்லாமே போட்டு நல்லபடியாக சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கோழி பண்ணை வைக்கிறதுக்காக இவங்களுக்கு தேவையான பணத்தையுமே புரட்டிட்டு இருந்திருக்காங்க. அப்பொழுது காசு பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய காரணத்தினால மறுபடியும் இந்த சரவணன் அவங்களுடைய அக்காவையும் மாமாவையும் போய் சந்திக்கிறாருங்க. காசு எனக்கு கொஞ்சம் பத்தலக்கா, இந்த மாதிரி எனக்கு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும் பொழுது இவங்களுடைய அக்கா மாமா கொஞ்சம் கூட யோசிக்காம எங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை தரோம்டா அப்படின்ற மாதிரி தாங்க இவர் கையில் ஒரு அமௌண்ட்டை தூக்கி கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு அந்த காட்டு பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியிலேயே அந்த முட்கள் கொடிகள் எல்லாத்தையுமே வெட்டி போட்டுட்டு ஒரு குடோன் அமைக்கிறாங்கங்க. அப்படி குடோனை அமைச்சிட்டு அதன் பிறகு இவங்க நினச்ச மாதிரி கோழிகள் எல்லாமே வாங்கி கூண்டு வச்சு அடைச்சு அதன் பிறகு நம்ம இந்த வியாபாரத்தை தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க நினச்ச மாதிரியே படிப்படியாக ஒவ்வொரு கடைகள்லேயும் அந்த வியாபாரம் வந்து நல்லபடியாக ஓடிட்டு இருந்திருக்குங்க. இதனால நிறைய கடைக்கு கொடுக்கணும், இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஆளை வந்து பாதுகாவலராக போடணும், ஏன்னா இரவு நேரத்தில் ஏதாவது திருட்டு போக வாய்ப்பு இருக்குது. சுற்றியும் வந்து ஒரு வீடு கூட கிடையாதுங்க, அத்தனையுமே செடிகள் கொடிகளாக படர்ந்து தான் கிடக்குது. அதனால நம்ம இந்த விஷயத்தில் தெளிவாக கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இருந்திருக்காருங்க இந்த சரவணனும் அவங்களுடைய குடும்பத்தினருமே. அதே மாதிரியே இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து ஒரு 2 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய கண்ணன் அப்படின்ற ஒரு 55 வயசுல இருக்கக்கூடிய ஒரு வயதான முதியவர் இருந்திருக்காருங்க. அந்த முதியவரை கூப்பிட்டு இவங்களுடைய அந்த குடோனையே பார்த்துக்கணும், இரவு நேரத்தில் உங்களுக்கு உண்டான சம்பளத்தை நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி தாங்க சேர்த்துருக்குறாங்க. அப்படி அந்த வயதான நபர் இவங்களுடைய அந்த கோழி பண்ணையில் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் கடந்திருக்கும். 4வது நாள் காலையில் இந்த சரவணன் அவருடைய இந்த கோழி பண்ணைக்கே வந்திருக்கிறாருங்க. அப்படி வந்து பார்க்கும் பொழுது இந்த கண்ணன் அப்படின்றவர் பேந்த முடிச்சுட்டே இருக்கிறாரு. என்னாச்சுங்க, ஏன் இப்படி ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது அந்த கண்ணன்ற நபர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவருக்கு தூக்கி வாரி போட்டுருக்குங்க. அப்படி என்ன சொல்லிக்காருன்னா, ஒன்றும் இல்லைப்பா, நான் வேலைக்கு சேர்ந்து 3 நாள் ஆச்சு, இரவு நேரம் முழுக்க உள்ளுக்குள்ளே தூங்க முடியாது இல்லையா, அந்த கோழி வீச்சம் எல்லாமே ஒரு மாடியை துர்நாற்றம் அடிக்கும் இல்லையா, அதனால வெளியே தான் நான் ஒரு துண்டை விரிச்சு அதில் தான் நான் படுத்துருப்பேன், கையில் ஒரு டார்ச் லைட் வச்சிருப்பேன். அந்த இடத்துல இருந்ததுனால எனக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கல. காலையில் போய் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு உள்ளே போய் செக் பண்ணும் பொழுது கூண்டுக்கு வெளியவே ஒரு கோழியோட கழுத்து இப்படி துண்டா கடிச்சு போட்ட மாதிரி கிடக்குது. இதை பார்த்து தாப்பா நான் மிரண்டு போய் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே இந்த சரவணனுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. உடனே அந்த முதியவரை கொஞ்சம் தூரம் தள்ளுங்க அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த கோழி கூண்டு இருக்கு இல்லையா, அந்த கூண்டுலேருந்து அந்த கோழியோட தலை வெளியே நீட்டி இருக்குதுங்க. ஆனால் தலையும் காணா, அதில் இருக்கக்கூடிய கண்களும் காணா. அப்படியே கடிச்சு கொதறி போட்ட மாதிரி தாங்க அப்படியே ரத்தத்தோட இறந்து போய் கிடந்திருக்குது. இது எப்படி நடந்திருக்கும், உள்ளுக்குள்ள எதுவும் நாய் எதுவும் பூந்திருக்குமா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த முதியவர்கிட்ட கேட்குறாருங்க. எனக்கு எதுவும் தெரியலப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கோவம் உச்சந்தலைக்கு ஏறிடுச்சு. உங்களுக்கு தெரியலன்னா என்னத்த சொல்ல வரீங்க, உங்களை தானே நான் இந்த இடத்துக்கு பார்த்துக்கணுன்றக்காக தானே உங்களுக்கு சம்பளம் கொடுத்து இங்கே வேலைக்கு வச்சிருக்குது, நீங்கள் அதை கூட கவனிக்காமல் நீங்கள் என்னத்தை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க பயங்கரமாக திட்டி இருக்கிறாருங்க. கோச்சுக்காதீங்க தம்பி, இனிமேல் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த முதியோருமே மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுலேருந்தே தொடர்ச்சியாகவே ஒரு 4-5 நாட்களாகவே கோழி காலையில் பார்க்கும் பொழுது செத்து போய் ஒவ்வொன்றா கிடந்திருக்குதுங்க. இதனால இந்த சரவணனுடைய குடும்பம் அனைவருமே ஆடி போயிட்டாங்க. அதுக்கு அந்த முதியவராக தான் காரணமாக இருக்கும், வேணும்னே யார் மேலேயோ பழி போடுறாரு, மிருகங்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, இவர் தான் கோழியை வந்து எதுவும் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே சந்தேகப்பட்டுருக்காங்க. அதனால அந்த கண்ணன் அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த வயதான நபரை பிடிச்சி கண்டமணிக்கு திட்டி உன் மேலே காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. நான் எந்த தப்புமே செய்யலப்பா, என்னை எதுக்கு பழி போடாதீங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லிக்கிறாரு. நீ என்ன சொன்னாலும் உன்னை நம்ப மாட்டோம், நீ தான் ஏதோ ஒரு ஊழ வேலை பார்த்துட்டு இருக்கிற, அதுக்காக நீ தான் வந்து தண்டனை அனுபவிச்சாகணும், இனிமேல் இந்த இடத்துல உனக்கு வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. சொன்ன உடனே இந்த கண்ணன் இந்த வேலை எனக்கு தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த குடோன் விட்டு போகலாம் ட்ரை பண்ணிக்கிறாரு. அந்த சமயத்தில் தாங்க இந்த கண்ணன்றவருக்கு ஆல்ரெடி இவங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் வாங்கினால அந்த அட்வான்ஸ் காசை கொடுத்துட்டு நீ இந்த இடத்த விட்டு கிளம்பி போ, இல்லைன்னா உன்னுடைய மனைவி இங்கே வர சொல்லு அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் அசிங்கமாக பேசியிருக்கிறாங்க.
இதை கேட்ட உடனே இந்த கண்ணனுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. என்னங்க சொல்றீங்க, இந்த இடத்துல நீங்க வேலையும் பார்க்க வேணான்றீங்க, அட்வான்ஸை உடனே கொடுங்கன்றீங்க, நாங்கள் எப்படி கொடுக்க முடியும், அந்த அட்வான்ஸ் எவ்வளோ வாங்கினேன்னா அதுக்கு உண்டான காசை நான் கழிச்சிட்டு இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு மாதிரி தாங்க கோபத்தோட இருந்திருக்கிறாருங்க. அதே மாதிரியே இவங்களோட குடும்பத்தினர் இந்த கண்ணன் இனிமேல் இந்த மாதிரி செயலில் ஈடுபட மாட்டாரு, பயந்துருப்பாரு அப்படின்னு மாதிரி தாங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதன் பிறகு மறுபடியும் பேரதிர்ச்சியை உண்டாக்குற மாதிரி தாங்க நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைய பொழுது கடந்து அன்னைக்கு தானே சண்டை போட்டிருக்காங்க. மறுநாள் காலையில் ஒரு 8 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த கண்ணன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த முதியவர் வந்து என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, இந்த சரவணனுடைய கிராமத்துக்கு அவருடைய வீட்டுக்கு தாங்க வந்திருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு வந்தவர் வந்து என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, இனிமேல் உங்களுடைய பண்ணையில் நான் வேலை பார்க்க மாட்டேன், உங்ககிட்ட நான் வாங்கினேன் இல்லையா அட்வான்ஸ், அந்த அட்வான்ஸ் பணத்தை நான் திரும்பி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி தாங்க கையில் கொடுத்துட்டு என்னோட உசிரியை போயிடும், இனிமேல் அந்த இடத்துல நான் இருந்தேனா அப்படின்னு மாதிரி தாங்க சொல்லிட்டு போயிருக்காரு. எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு, ஒருவேளை நம்ம அடிச்சிருவோன்ற பயத்தில் அப்படி சொல்றாரோ, அதுக்காக இவர் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான், அவரையுமே நம்ம விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி தாங்க அனைவருமே மிரண்டு போயிட்டாங்க. இனிமே யாரை வச்சு பாத்துக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது தாங்க இந்த சந்திராவுடைய அப்பா இருக்கார் இல்லையா, நான் பாத்துக்கிறேம்மா, நான் வீட்டுல சும்மா தானே இருக்கிறேன், நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அவர் சொல்லிக்கிறாரு. அப்படி சரவணன் போனதுக்கு பிறகு இந்த சந்திராவுடைய அப்பா என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே இந்த கண்ணன் வெளியே ஒரு துண்டை வச்சு தானே படுப்பாரு, அதே மாதிரி தாங்க படுத்து தூங்கியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இரவு தோராயமாக ஒரு 11 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்துல கோழிகள் எல்லாமே பயங்கரமா கத்துற மாதிரி தாங்க சத்தம் கேட்டிருக்குது. என்னடா அது கோழி கத்துற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு மாதிரி தாங்க டக்குன்னு முழிச்சு பாக்குறாரு. அப்படி முழிச்சு பார்க்கும் பொழுது ஒருவேளை குடோனுக்குள்ள இருந்தா கத்துதோ, ஏற்கனவே கோழிகள்லாம் மர்மமான முறையில் இறந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மாப்பிள்ள சொன்னாரு. இப்பொழுது அந்த கோழிகள் கத்தக்கூடிய சத்தத்தை பார்த்தாலே ஏதோ ஒரு நாய் தான் அந்த கூண்டுக்குள்ள எட்டி பார்த்து அந்த கோழியை வந்து பிடிச்சிட்டு இருக்கு போல, அந்த நாயை பிடிச்சி அடிக்காம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய கையில டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த கோழி பண்ணைக்குள்ள நுழைறாருங்க. அப்படி கோழி பண்ணைக்குள்ள நுழைஞ்ச உடனே இவருக்கு பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவருடைய கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த டார்ச் லைட் வெளிச்சத்துல அந்த கோழி கூண்டு இருக்கு இல்லையா, அது பக்கத்திலேயே யாரோ ஒரு பெண்மணி உட்காந்துருக்க மாதிரி தெரியுதுங்க. யார் இந்த பெண்மணி? இந்த பெண்மணி தான் இங்கே உட்காந்துட்டு இந்த மாதிரி வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்களா, நம்ம கூட ஏதோ மிருகம் நினைச்சோம், தேவையில்லாம அந்த கண்ணனை வேற விரட்டி விட்டோமே அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது அந்த பெண்மணியை கூப்பிட்டு கத்திட்டு இருக்கிறாருங்க. யாருமா நீ, எதுக்குமா இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம இருந்திருக்கிறாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி பக்கத்திலே போயிட்டாங்க. அப்படி பக்கத்தில் போனதுக்கு பிறகு மறுபடியும் சத்தம் போட்டு நீ திரும்புமா, யார் நீ, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண்மணி டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அடுத்த நிமிஷமே இவருடைய வாழ்க்கையில கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே உட்காந்துருக்கக்கூடிய பெண்மணி சாதாரண ஒரு மனுஷியே கிடையாதுங்க. கருகருன்னு இருக்கக்கூடிய கோரமான ஒரு உருவத்தொடர் தாங்க அவங்களுடைய முகத்தில் தெரிஞ்சிருக்குது. அடுத்த நிமிஷமே ஏதோ ஒரு தீப்பிடிச்சி எரியிற மாதிரி தாங்க ஒரு பயங்கரமான ஒரு துர்நாற்றம் வீசிருக்குது. பக்கத்தில் பிளாஸ்டிக் பொருட்களை இது எரிக்கிறாங்களா, ஏன் இப்படி வீசுது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த உருவத்தையும் பார்த்துட்டு மிரண்டபடி இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலே தெரிஞ்சிருக்குதுங்க அந்த உருவத்துக்கிட்ட இருந்து தான் இந்த மாதிரி துர்நாற்றம் வீசிருக்குது அப்படின்றது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கே உட்காந்துருக்கக்கூடிய இந்த பெண்மணி கோரமாக தான் இருக்கிறாங்க. அவங்க மேலேயே குப்புன்னு தீப்பிடிச்சி எரியிற மாதிரி தாங்க அப்படியே எரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இதை மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் இவருக்கு அதிர்ச்சி தாங்க. என்னன்னா, எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த உருவம் இருக்கு இல்லையா, தீப்பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அப்படியே டக்குன்னு காத்துல கரையிற மாதிரி தாங்க கரைஞ்சு போயிருக்குது. ஆன்னு கத்திக்கிட்டு அதே இடத்துல சுருண்ட மயக்கம் போட்டு வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு பிறகு தாங்க இவருடைய மயக்கம் தெளிஞ்சு அந்த இடத்துல சுத்தி முத்தி பாக்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அங்க இருக்கக்கூடிய கோழி கூண்டுக்கு வெளியவே ஒரு கோழி வந்து இறந்தபடி கிடந்திருக்குது. மிரண்டு போய் அந்த இடத்த விட்டே வெளியே வந்து உட்காந்துருக்காருங்க. அந்த துண்டு விரிச்சிருக்காரு இல்லையா, அந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு. இந்த கண்ணன்ற அந்த நபர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லவே இல்லையே, ஒருவேளை இந்த இடத்துல ஆன்மா இருக்குன்றதுனால தான் பயந்து ஓடி போயிட்டாரா, அதனால தான் அங்கே இருந்தால் என் உசுரே போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட வார்னிங் கொடுத்துட்டு போனாரா, எதுவுமே தெரியாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடியே உட்காந்துருக்கிறாருங்க. மறுநாள் காலையில் விடிச்சதுக்கு பிறகு இந்த சரவணன் அவருக்கு வந்து டீ கொண்டு வரணும் இல்லையா, அதுக்காக தாங்க அந்த கோழி பண்ணைக்கு வந்திருக்கிறாரு. அப்படி கோழி பண்ணைக்கு வந்ததுக்கு பிறகு இவங்களுடைய மாப்பிள்ளையை கூப்பிட்டு நடந்த விஷயத்தை போற சொல்லிக்கிறாருங்க. இதை கேட்ட உடனே சரவணன் பயங்கரமா சிரிக்கிறாரு. என்னாச்சு மாமா, கெட்ட கனவு எதுவும் கண்டீங்களா, கோழி இறந்து போய் கிடக்கிறதுக்கும் ஆன்மாவுக்கும் என்ன சம்பந்தம், பேய் பிசாசுன்னு உளறிட்டு இருக்கீங்க, இங்க ஏதோ ஒரு மிருகம் தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்குது, அதுக்கு முள்வேலி போட்டு கம்பி மாதிரி போட்டு அடைச்சு வச்சா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு மட்டும் தாங்க சொல்றாரு. இல்ல மாப்பிள்ள, நான் சொல்றதை நீங்க முழுசா புரிஞ்சுக்க மாட்டீங்க, என் கண்ணால பார்த்தேன் ஒரு கோரமான உருவத்தை, அந்த உருவத்தொடரத்தை என்னுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாது மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. சரி மாமா, நீங்க இருக்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன், நீங்க கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. உடனே உங்களுடைய மாமாவும் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மாப்பிள்ளை எவ்வளவு சொன்னா நம்ப மாட்டாரு, நம்மளுடைய வீட்டில் போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய வீட்டிலேயே போய் சொல்லிக்கிறாரு. வீட்டில் சொல்லியுமே அவங்களுடைய மகளும் சரி அவங்களுடைய மனைவியும் சரி நம்பவே கிடையாது. தேவையில்லாம உளராதீங்க, ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குது, நீங்க வேற பேய் பிசாசுன்னு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க கிண்டல் அடிச்சிருக்காங்க.
நம்ம இந்த விஷயத்த கண்ணன் கிட்டே நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடியாங்க 2 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய அந்த 55 வயசுல கூடிய அந்த நபரை போய் பார்க்குறாருங்க. அப்படி அந்த நபரை பார்த்த உடனே அந்த கோழி பண்ணையில கோழி செத்து போச்சு இல்லையா, அதுக்கான காரணம் மிருகம் கிடையாதுன்றது உனக்கு தெரியும், வேற என்னத்தை நீ பார்த்த அப்படின்றத என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த நபர் கேட்டுக்கிறாருங்க. கேட்ட உடனே இந்த கண்ணன் அப்படின்றவரு அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த வீட்டை விட்டு போங்க, உங்ககிட்ட நான் வேலைக்கு பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா, சம்பளம் கொடுத்தீங்க, அதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், இப்பொழுது நீங்க யாரோ நான் யாரோ எனக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது, நீங்க எக்கடி வேணாலும் கெட்டு போங்க, ஆனா ஒண்ணு நிச்சயம், உங்க குடும்பம் தரிசா போறது என்னுடைய கண்ணாலே பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமா கத்தி இருக்கிறாருங்க. என்னப்பா அப்படி பேசிட்டு இருக்கிற, நீங்க எப்படி என்னுடைய குடும்பத்தினருக்கு சாபம் விட்டுட்டு இருக்கிற, கஷ்டப்பட்டு முதலீடு போட்டு நம்ம செய்யக்கூடிய இந்த வியாபாரத்தில் நஷ்டம் வந்தா யாருக்காருனாலும் ஒரு வருத்தம் கோபம் வர்த்தனை செய்யும், அதனாலதான்ப்பா இந்த மாதிரி நான் பேசணும், நீ எதையுமே மனசுல வச்சுக்காத, அன்றைய இரவு நான் கோழி பண்ணையில பாதுகாப்புக்காக நான் போயிருந்தேன், என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத காட்சிகள்லாம் நான் பார்த்தேன்ப்பா அப்படின்ற மாதிரி தாங்க அவருக்கு நடந்த விஷயத்தை அப்படி சொல்லிக்கிறாருங்க. இது கேட்டதுக்கு பிறகுதாங்க இந்த கண்ணனுமே ஆமாங்க அந்த இடத்துல ஒரு ஆன்மா இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க அவருமே போட்டு உடச்சிருக்காருங்க. இந்த கண்ணனுக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோழி பண்ணையில கிட்டத்தட்ட சேர்ந்து 3 நாட்களாக எந்த பிரச்சனையும் இல்லையில, அதன் பிறகு இரவு நேரத்தில் இப்படி நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுடைய இங்கே வேலை பார்க்கக்கூடிய முதலாளிகள் பயங்கரமா திட்டி இருந்திருக்காங்க. இன்னும் ஒரு நாள் பார்த்துட்டு நம்ம அதுக்கு பிறகு நம்ம வாங்கின அட்வான்ஸை எப்படியா திருப்பி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இருக்கிறாரு. அன்றைய இரவு தோராயமாக ஒரு நடுநிசி நேரம் 12 மணி இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இவருக்கு தூக்கமே வராமல் அங்கிட்டு லைட் அடிச்சு பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. எப்பயும் போல அங்கே இருக்கக்கூடிய தூங்கிட்டு இருக்கக்கூடிய கோழிகள் பயங்கரமாக கத்திட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்டுருக்குது. சத்தம் கேட்ட உடனே உள்ளுக்குள்ள போய் எட்டி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்புறம் ஏன் சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க அங்கிட்டு சுற்றி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 300 மீட்டர் தொலைவில் யாரோ ஒரு பெண்மணி இவர் பார்த்த மாதிரியே அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த காட்டுப்பகுதியில் யார் இந்த பெண்மணி, எதுக்காக இந்த குடம் நோக்கி வராங்க அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது இவர் நிற்கக்கூடிய காட்சியை அந்த பெண்மணியும் பார்த்துருக்காங்க. ஆனால் ஒரு துளி கூட கண்டுக்கவே இல்லை. இவங்களை கிராஸ் பண்ணி அந்த குடோனுக்குள்ளே நுழைகிறாங்க. நம்ம வாட்டுக்கு நின்று இருக்கோம், நம்மளை கொஞ்சம் கூட மதிக்காம அந்த பெண்மணி நம்மளை தாண்டி குடோனுக்குள்ள போறாளே, என்ன பண்ண போறா அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது அந்த பெண்மணி அந்த குடோனுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோழியை வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்து அந்த கோழியோட தொண்டை இருக்கு இல்லையா, அதை கடிச்சு அப்படி ரத்தத்தை குடிச்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு ஈரக்கூடி நடுங்கி போயிருக்குதுங்க. அடுத்த நிமிஷமே தெரிஞ்சிருக்குங்க இந்த பெண்மணி ஏதோ மாந்திரிகம் தாந்திரிகத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண்மணி தான் அப்படின்ற மாதிரி புரிய வந்திருக்குது. அந்த பெண்மணி கிட்ட எதிர்த்து நம்ம சண்டை போட முடியாது, எதுவும் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க பயந்தபடி நின்றுட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நேரமாக அந்த வெளியே நின்றுக்கிட்டு உள்ளுக்குள்ள போன பெண்மணி வெளியே வருவாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருந்திருக்காரு. ஆனா அந்த பெண்மணி காம நேரத்தை தாண்டியுமே வரமாடியே தெரியல. இவ்வளவு நேரம் ஆச்சு, ஏன் அந்த பெண்மணி வராமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் பயந்தபடியே அந்த குடோனுக்குள்ள போய் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது மறுபடியும் இவருக்கு பேரதிர்ச்சி. என்ன காரணம், உள்ளுக்குள்ள போன அந்த பெண்மணியை ஆளே காணாங்க. அதன் பிறகு தாங்க தெரிஞ்சிருக்குது அது ஒரு மனுஷே கிடையாது, அது ஒரு ஆன்மா அப்படின்றது. கொஞ்ச நேரத்திலேயே இந்த இடத்துல நம்ம இருப்போமா போயிடுவோமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது இவருடைய வாழ்க்கையில கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, குடோனுக்கு வெளியே வாசலை மறைச்ச மாதிரி தாங்க இவர் நின்றுட்டு இருக்கிறாரு. இவருக்கு எதிர்ப்புறத்துலேயே அதே பெண்மணி தத்ரூபமாக நின்றுட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படியே தீ பிடிச்சி எரியிற மாதிரி ஒரு துர்நாற்றமும் வீசி இருக்குது. அந்த காட்சியை இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. அந்த உருவத்தை பார்த்துட்டு இருந்தேன், கொஞ்ச நேரத்திலே அந்த ஆன்மா பயங்கரமா ஆக்ரோஷமா சிரிச்சிச்சு. அதனாலதான் குடோனை அப்படியே போட்டுட்டு நான் வெளியே ஓடி வந்துட்டேன். விடிகிற வரைக்கும் காத்துட்டு இருந்து அந்த சாவி எப்போ உங்ககிட்ட ஒப்படைக்கணும், நம்ம எப்போ கிளம்பணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் காலையில் விடிஞ்சுமே நீங்கள் யாருமே வரமாட்டே தெரியல. வீட்டுக்கு அவசரமாக ஓடி போய் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட கடன் வாங்கி உங்ககிட்ட வாங்கின அட்வான்ஸை உங்ககிட்ட நான் திருப்பி கொடுத்துட்டேன். அதனால தான் இனிமேல் அந்த இடத்துல வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னேன், என்னோட உசிரை போயிடும்னு சொன்னேன். நீங்களும் தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு போயிருங்க, இல்லை அப்படின்னா யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கண்ணன்ற ஒரு நபர் சொல்லிக்கிறாருங்க. இதை கேட்டதுக்கு பிறகு தாங்க இந்த சந்திரான்ற பெண்மணியோடைய அப்பாவுக்குமே புரிய வந்திருக்குது. அதன் பிறகு மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கே போய் இந்த விஷயத்தை பூரா சொல்லிக்கிறாருங்க. இப்படி சந்திராவுடைய அப்பா சொன்ன விஷயத்தை கேட்டு சந்திரான்ற பெண்மணிக்கும் அவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. ஆரம்பத்தில் தன்னுடைய அப்பா சொன்னப்ப நம்ம நம்பல, ஆனால் நம்ம கிட்ட வேலை பார்த்த அந்த கண்ணன்ற நபரே இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது கேட்டுதாங்க மிரண்டபடி இருந்திருக்காங்க. இருந்தாலுமே அந்த காலகட்டத்தில் எங்கள்கிட்ட ஃபோன் வசதி இல்லை அப்படின்ற காரணத்தினால எங்களுடைய கணவர் வீட்டுக்கு வரட்டும், வந்தோன்னே சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருந்திருக்காங்க. சரியாக இரவு ஒரு 7 மணிக்கு தாங்க இந்த சரவணன் இவங்களுடைய கிராமத்துக்கே வந்திருக்கிறாரு. வந்ததுக்கு பிறகு நடந்த விஷயத்த கூட சொல்றாங்க. ஆனாலுமே இந்த சரவணன் ஒரு துளி கூட நம்பவே இல்லை. நீங்க ஆன்மா பேய் பிசாசன் கதை விட்டுட்டு இருக்கீங்க, நானே இன்னைக்கு கோழிப்பண்ணையில் இரவு முழுக்க இருந்துட்டு காலையில் எப்பயும் போல சந்தோஷமா வரேன், அதை நீங்களே பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு யார் சொல்லக்கூடிய விஷயத்தையும் கேட்காம கோச்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு போக பார்த்துருக்காரு. அந்த சமயத்தில் இவங்களுடைய மனைவி நீங்கள் மட்டும் போக வேணாம், நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய நீ பார்த்துக்கோ, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சரவணன் கிளம்பி அந்த கோழிப்பண்ணை இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதிக்கே போகிறாருங்க. அப்படி கோழி பண்ணைக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாகவே அங்கிட்டு உலாத்திட்டு தாங்க தெரிஞ்சுக்கிறாரு தூக்கம் வராமல்.
அதன் பிறகு தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி வெளியே இருக்கக்கூடிய அந்த திண்ணையிலேயே ஒரு துண்டை வச்சு இவரும் படுக்க காத்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி படுத்து நல்லா தூங்கி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அசந்திருப்பாருங்க. அந்த சமயத்தில் பயங்கரமாக சூறாவளி காற்று அடிக்கிற மாதிரி தாங்க அந்த காட்டு பகுதியில் அடிச்சிருக்குது. அந்த குளிர் காத்துக்கு எதமா இவருக்கு வந்து நல்லாவும் தூக்கம் வந்திருக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கோழி பண்ணையில் இருக்கக்கூடிய கோழிகள் பூரா மிரண்டு கத்துற மாதிரி தாங்க சத்தம் கேட்டுக்குது. டக்குன்னு நிமிந்து பார்க்குறாருங்க, உள்ளுக்குள்ள இருந்தா அந்த சத்தம் கேட்குது. உள்ளுக்குள்ள நாயோ அல்லது கீரியோ ஏதோ ஒன்று போயிடுச்சு போல கோழியை பிடிக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டுக்கிட்டு அந்த கோழி பண்ணைக்குள்ள போறாரு. அப்படி கோழி பண்ணைக்குள்ள போன உடனே ஏற்கனவே இவங்களுடைய மாமா பார்த்தார் இல்லையா ஒரு பெண்மணியோட உருவத்தையும், அதே மாதிரி அந்த கண்ணன் பார்த்தார் இல்லையா அதே பெண்மணி தாங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க. யார் இந்த பெண்மணி, எதுக்காக இந்த குடோனுக்குள்ள வந்திருக்காங்க, நம்மளோட குடோன்ல இந்த பொண்ணுக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. கையில் இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை அடிச்சு பார்த்த உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மனைவி சந்தலா இருக்காங்க இல்லையா அந்த பெண்மணி தாங்க இங்கே நின்றுட்டு இருந்திருக்காங்க. என்னுடைய மனைவி எப்போ இந்த இடத்துக்கு வந்தா, நம்ம தனியாக போனால் பயந்துருவோம் அப்படின்றக்காக கூட வந்துட்டாலோ அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு இவனுடைய மனைவியோட பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காருங்க. சந்திரா, இந்த நேரத்தில் இங்கே என்னடி பண்ணுற, உன்னை குழந்தைய தானே நான் பார்த்துக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்கும் பொழுது அந்த பெண்மணி அங்கே நின்றுக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, குழந்தை அப்பா அம்மா கிட்ட நல்லபடியாக இருக்குது, நீங்கள் தனியாக இருப்பீங்களேன்றக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு திருமணப்படியே போயிட்டு இருந்திருக்காங்க. நம்மளுடைய மனைவி தான் நிற்கிறா அப்படின்றது கன்ஃபார்மாக அவருக்கு புரிஞ்சதுக்கு பிறகு தாங்க அந்த பெண்மணி கிட்ட போய் நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாருங்க. கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய மனைவி தான் சொல்றதை கேட்காம நிற்காம அங்கிட்டு சுற்றிட்டே இருக்காளே அப்படின்ற மாதிரி தாங்க பொறுமை இழந்து போயிட்டாரு. எதுக்கிட்ட இப்படி பண்ணிட்டு இருக்க, 2-3 தடவை இந்த கோழி குண்டையே சுத்த வச்சுட்டு இருக்கிற, உனக்கு என்னதான் பிரச்சனை, இந்த நேரத்தில் தூக்கம் வராமல் ஏன் இங்கே வந்த, உன்னை யார் கூட்டு வந்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, மாமா கூண்டுல இருந்து ஒரு கோழி மட்டும் எனக்கு எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த நேரத்தில் கோழி கூண்டில் இருந்துட்டு எதுக்கு நீ கோழியை கட்டுக்கிட்டு இருக்கிற, நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றுமில்ல மாமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கோழி எடுத்துகிட்டு போய் நான் வீட்டில் சமைச்சு வைக்கிறேன், காலையில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. தன்னுடைய மனைவி சொல்கிறது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சாலுமே தன்னுடைய மனைவி கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோழி கூண்டுக்கிட்டே வந்துருக்குறாருங்க. அதன் பிறகு அதுலேருந்து ஒரு கோழி முட்டை எடுத்து இவங்க பக்கத்தில் நிற்கக்கூடிய இவங்களுடைய மனைவி கையிலையுமே கொடுத்துருக்குறாரு. கொடுத்த உடனே அடுத்த நிமிஷமே இவருடைய வாழ்க்கையில் கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குதுங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் தன்னுடைய மனைவி கிட்ட தானே பேசிக்கணும்னு நினைச்சாரு. ஆனால் இங்கே நிற்கக்கூடிய அந்த பெண்மணி உங்களுடைய மனைவியே கிடையாதுங்க, வேற ஏதோ ஒரு பெண்மணி. அது எப்படி இவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோழி அந்த பெண்மணியோட கைக்கு போன உடனே அந்த கோழியை பிடிச்சி அதோட குரலை கடிச்சிருக்காங்க. கடிச்ச உடனே அந்த பெண்மணியோட முகத்தை பார்த்துருக்காங்க. எதுக்கு இப்படி வந்து கோழியை கடிக்கிற அப்படின்ற மாதிரி லைட் அடிச்சிருக்கிறாரு. அடுத்த நிமிஷம் தாங்க தெரிஞ்சிருக்குது அது வேற ஏதோ ஒரு பெண்மணி அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் முகம் எல்லாமே உப்பி போன மாதிரி வெளியே போன மாதிரி, கண்கள் 2 வெள்ளை வெள்ளைன்னு இருக்குதுங்க, வெள்ளை அடிச்ச மாதிரி. இதை பார்த்த இந்த சரவணனுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம வந்து யார் சொல்லி நம்பவே இல்லையே, இந்த இடத்துல உண்மையிலே ஏதோ ஒரு ஆன்மா இருக்குதோ அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாரு. அடுத்த நிமிஷமே அந்த டார்ச் லைட்டை கீழே போட்டுட்டு ஆணு கத்திக்கிட்டு தலைதறிக்க அந்த குடோன் விட்டு வெளியே ஓட்ட முடிச்சிருக்காருங்க. அப்படி ஓடினவர் வேற எங்கேயுமே நிற்கலங்க, இவருடைய கிராமத்துக்கே போயிருக்கிறாரு. அப்படி கிராமத்துக்கு போன உடனே இவருடைய வீட்டோட கதவை டம்மு டம்முன்னு தட்டி இருக்கிறாரு. தட்டின உடனே திறக்கக்கூடிய அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய மனைவி தாங்க. என்னாச்சுங்க, ஏன் இந்த நேரத்தில் அப்படி ஓடி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இவ்வளோ நேரம் நீ அங்கே தானே இருந்த அப்படின்ற மாதிரி தாங்க உடனே இருக்கிறாரு. என்ன சொல்றீங்க, நீங்கள் தானே குழந்தைய பார்த்துக்கோ, நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, இப்போ என்ன நான் இங்கே இருந்தேன் அப்படின்ற மாதிரி என்னை குழப்பிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் முதல் வீட்டுக்குள்ளே வரேன் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறாருங்க. அதே மாதிரி இவங்களுடைய மாமனாரும் மாமியாரும் பக்கத்தில் வந்து நெருங்கி வந்து கேட்குறாங்க, என்னப்பா பிரச்சனை, எதுவும் நடந்துருச்சா, எதையும் பார்த்துட்டே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் மாமா, நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான், நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த கோழி பண்ணை இருக்கு இல்லையா அந்த குடோனில் ஏதோ ஒரு பெண்மணியோட ஆன்மா சுற்றிட்டு இருக்குது. அந்த ஆன்மா செய்யக்கூடிய இந்த காட்சியை பார்த்துட்டு தான் நான் வேர்த்து வடக்க இந்த இடத்துக்கே ஓட்ட முடிச்சு வந்திருக்கிறேன். என்னால் என்ன பண்ணுறேன்னே தெரியல மாமா அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு அழுதுட்டு இருக்கிறாரு. உடுக மாப்பிள்ளை எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அவரை வந்து ஆசுவாசப்படுத்தி அதே கட்டில படுக்க வச்சுருக்காங்க. மறுநாள் காலையில் விட்டிக்கிற வரைக்கும் அந்த சரவணன் அப்படின்றவரும் தூக்கம் இல்லாமல் அழுதபடியே இருந்திருக்கிறாரு. என்னங்க சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கிறீங்க, நடந்ததே நடந்துருச்சு, அதான் அப்பா இங்கே போக வேணாம்னு சொன்னாங்க, அதே மீறி நீங்கள் போனீங்க, இப்போ தெரியுதா அந்த ஆன்மா அங்கே தான் இருக்குது அப்படின்றது அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. நான் நம்புறேன்டி, காலையில் நம்ம ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண வேணாம், பக்கத்தில் ஏதாவது அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் இருந்தாங்கன்னா இங்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி காலையில் விடுஞ்சதுக்கு பிறகு இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபருடைய இடத்துக்கே போகிறாங்க. அப்படி அருள்வாக்கு சொல்லக்கூடிய அந்த நபருடைய வீட்டுக்கு போன உடனே அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் உடுக்கு எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிச்ச அடுத்த நிமிஷமே எங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே தூக்கி வாரி போட்டுருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நார்மலாக இயல்பாக இருந்தார் இல்லையா சரவணன், அவருடைய உடம்புல தாங்க அந்த காத்து கருப்பே அண்டி இருக்குதுங்க. அதாவது அந்த பெண்மணியோடைய ஆன்மா ஆக்கிரமிப்பே பண்ணியிருக்குது. கொஞ்ச நேரத்தில் ஏய் என்னை எதுக்கு வர சொன்ன அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணியோட ஆன்மா பேச ஆரம்பிச்சிருக்குது. இதை பார்த்துட்டாங்க அவங்களுடைய குடும்பத்தினரை மிரண்டு போயிட்டாங்க. இரவு முழுக்க பயந்தபடியே அழுதுகிட்டே பேசிட்டு இருந்தான். ஆனால் எப்பொழுது இவனுடைய உடம்பு ஆக்கிரமிப்பு பண்ணுச்சு அந்த ஆன்மா அப்படின்றது தெரியாம தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. என்னையவே நீ எதிர்த்து கேட்குறியா, நீ எதுக்கு இங்கே வந்த,
உனக்கு என்ன பிரச்சனை, நீ எதுக்காக இறந்து போன அப்படின்ற மாதிரி அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் உடுக்கை அடிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இவர் கேட்க கேட்க அந்த பெண்மணியோட ஆன்மா அப்படி நடந்த விஷயத்தை கூட சொல்ல ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சரவணனுடைய உடம்புல இந்த பெண்மணியோட ஆன்மா இருக்கு இல்லையா, அந்த ஆன்மாவுடைய பேர் தாங்க சுப்புலட்சுமி. இந்த சுப்புலட்சுமின்ற பெண்மணி இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் கடந்திருக்குங்க. அதாவது சரியாக 1995 காலகட்டத்தில் இவங்களுடைய குடும்பத்தினரோட தாங்க வாழ்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய வீட்டிலேயே தோட்ட வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரை வந்து காதலிச்சிருக்காங்க. இவங்க காதலிக்கக்கூடிய விஷயம் தெரிந்த உடனே இவங்களோட குடும்பத்தினர் அனைவருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி எதிர்த்துமே இவங்க வந்து கேட்காம அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டே இருந்திருக்காங்க. இப்படியே விட்டா இவ கேட்க மாட்டா, இவளை வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த சுப்புலட்சுமின்ற பெண்மணிக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காருங்க. அந்த அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அவருடைய நண்பர்கள் மூலியமாகவே இவ கல்லூரிக்கு போயிட்டு வரப்ப இவளை வந்து தூக்கிடுங்க, தூக்கி இவளை வந்து அடிச்சு ஏதாவது ஒரு இடத்துல வந்து அடைச்சு வைங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இவருடைய நண்பர்கள் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியே அந்த பொண்ணு வந்து கல்லூரிக்கு போயிட்டு வர வழியிலேயே அந்த பொண்ணை வந்து கடத்திருக்காங்க. அப்படி அந்த பெண்மணியை கடத்தி இந்த கோழி பண்ணை அமைஞ்சிருக்கு இல்லையா, அந்த சமயத்துலலாம் ரொம்ப கருவேல காடுகளாக தான் இருந்திருக்குது. அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போய் நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த பையனை வந்து காதலிப்பா அப்படின்ற மாதிரி தாங்க அடிச்சிருப்பாங்க. நான் யாரை வேணா காதலிப்பேன், அதை கேட்கறதுக்கு நீ யாரா, என்னோட குடும்பத்தினர் கேட்டால் நான் அந்த பதிலை சொல்லிக்கிடுவேன், கேட்கறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் தான் நம்மளையே போடவாடான்னு சொல்லிட்டு நம்மளையே எதிர்ப்பா அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கல் எடுத்து அந்த பெண்மணியோட தலையிலே அடிச்சிருக்காருங்க. அடிச்சு அடுத்த நிமிஷமே அந்த பெண்மணியோட உயிர் அதே இடத்துல பிரிஞ்சு போயிருக்குதுங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பெண்மணியோட அண்ணன் மட்டும் கிடையாதுங்க, அவங்களுடைய அப்பாவும் தான். இவங்க எல்லாருமே சதி திட்டம் தீட்டி தாங்க அந்த பெண்மணியை போட்டுத்தரணும் முடிவெடுத்து தாங்க இந்த வேலையிலே ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த பெண்மணியோட உயிர் போகக்கூடிய அந்த நேரத்திலேயே அவங்களுடைய குடும்பத்தினரும் அதே ஸ்பாட்டுக்கே வந்திருக்காங்க. அத்தனை பேருமே கூட்டு களவாணிகள் தானா, என்னோட உசுறு போகிறதுக்கு நீங்கள் தான் காரணமா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி அழுதபடி கேட்டிருக்காங்க. இப்படி அனைவருமே கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது இந்த பெண்மணியோட அப்பா அடுத்த செகண்டே இவ வந்து உசுரோட இருந்தால் இன்னும் பேசிகிட்டே இருப்பா, அதனால அந்த கல்லை தூக்கி ஒரு தலையில் போட்டு அடித்து மொத்தமாக போட்டு தள்ளிடு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கல் எடுத்து அந்த பெண்மணியோட தலையிலே போட்டு அதே இடத்துல கொன்றாங்க. அப்படி கொண்டதுக்கு பிறகு அந்த பெண்மணியோட சடலத்தை மட்டும் எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்களுடைய உறவினர்கள். ஆனால் அந்த பெண்மணியோட ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் அதே இடத்துல தாங்க பல வருஷங்களாகவே காத்துட்டு இருந்திருக்குது. இத்தனை வருஷங்களாக நான் அதே இடத்துலயே இருந்துட்டு இருந்தேன், அந்த இடத்துல போய் கோழி பண்ணையை கட்டி என்னுடைய இடமே இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து இடஞ்சல் கொடுத்தீங்க, அதனால தான் அவங்க எல்லாத்தையுமே பயமுறுத்தினேன். எனக்கு ரத்தம் குடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு, அதனால தான் அந்த கோழிகளை பிடிச்சி நான் வந்து ரத்தத்தை குடிச்சேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக கத்தி இருக்குதுங்க. நீ எல்லாம் பண்ண சரி, உன் சாவுக்கு காரணமானவங்கள நீ எதுவும் பண்ணலையா அப்படின்னு மாதிரி அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் கேட்குறாருங்க சந்தேகத்தோட. அப்படி கேட்கும் பொழுது அந்த ஆன்மா பயங்கரமாக சிரிச்சிருக்குதுங்க. அது எப்படி சும்மா விடுவேன், நீ வேணா பக்கத்து ஊரில் போய் விசாரிச்சு பாரு, என்னோட குடும்பம் ஒட்டு மொத்தமாகவே அந்த ஊர்லேயே இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க இப்போ உசுரோடவே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்குது. இதை கேட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே மிரண்டு போயிட்டாங்க. இந்த ஆன்மா உண்மையை தான் சொல்லுதா அல்லது பொய் சொல்லுதா அப்படின்றது தெரியலங்க. அதன் பிறகு இனிமேல் இவருடைய உடம்புல இருக்கக்கூடாது, இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாரு. ஆனாலுமே அந்த பெண்மணியோட ஆன்மா அந்த இடத்த விட்டு போக மாட்டேன், ஏன்னா அதுதான் என்னுடைய இடம், அந்த இடத்த தாண்டி என்னால் போகவும் முடியாது, நீங்கள் தான் அந்த இடத்த தாண்டி வேற எங்கிட்ட கோழி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஆன்மா பேசியிருக்குது. ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த ஆன்மா சொல்கிறதா நம்ம வந்து கேட்டாகணும், அதை வந்து விரட்ட முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் அவங்களுடைய குடும்பத்தினருக்குமே சொல்லியிருக்கிறாங்க. இனிமேல் இந்த கோழி பண்ண இந்த இடத்துல நடத்தவே வேணாம், வேற ஏதாவது ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய குடும்பத்தினருமே அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர்கிட்ட சரிங்க சாமி நீங்கள் சொல்கிறது அப்படியே நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி சத்திய வாக்குக்கு கட்டுப்பட்டுட்டு நான் யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பெண்மணியோட ஆன்மா அவங்களுடைய உடம்பை விட்டே போயிருக்குதுங்க. அப்படி போனதுக்கு பிறகு தாங்க சரவணனுக்கு இயல்பான கண்டிஷனுக்கு மாற ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அங்கே நடந்த அனைத்து விஷயத்தையுமே அந்த சரவணன்ற நபர்கிட்ட சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்திலேயே அந்த கோழி பண்ணையில் இருக்கக்கூடிய எல்லா கோழிகளுமே வேற ஒரு இடத்துல பாதி விலைக்கு வித்துருக்காங்க. நம்ம மறுபடியும்னா கோழி பண்ணையெல்லாம் வைக்க வேணாம், அந்த இடம் என்னைக்கு வந்து வேல்யூவான ரேட்டுக்கு போகுதோ அது வரைக்கும் அந்த இடம் வந்து அப்படியே இருக்கட்டும், அதன் பிறகு அதை வித்துக்குறோம் அப்படின்ற மாதிரி தாங்க எங்களுடைய குடும்பத்தினருமே முடிவெடுத்து எப்பயும் போல வேற ஒரு வேலையில் ஈடுபட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனாலுமே இவங்களோட குடும்பத்தினருக்கு அந்த ஆன்மா சொன்னது வந்து உண்மைதானா பொய் தானா அப்படின்ற மாதிரி சந்தேகமாகவே இருந்திருக்குது. இதை உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்றக்காக அந்த பெண்மணி சுப்புலட்சுமின்ற பெண்மணி சொன்னாங்க இல்லையா, பக்கத்து கிராமத்தில் விசாரிச்சு போய் பாரு அப்படின்ட்டு. அதாவது இவங்களுடைய அந்த கோழிப்பண்ணை அமைச்சிருக்கக்கூடிய இடத்துல இருந்து பக்கத்து கிராமத்தில் போய் இவங்க வந்து விசாரிச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவங்க குடும்பத்தினர் அனைவருமே மிரண்டு போயிட்டாங்க. அப்படி என்ன சொல்லிக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த சுப்புலட்சுமின்ற பெண்மணி இறந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மாத காலகட்டத்திற்கு பிறகு அவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு அம்பாசிடர் காரில் மொத்தமாகவே குடும்பமாகவே போயிருக்கிறாங்க.
அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது எதிர்பாராத நேரத்தில் ஒரு பெரிய லாரி வந்து அந்த காரை அடித்து தூக்கியிருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட்ல அந்த காரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களுமே இறந்து போயிருக்காங்க. அப்படி அவங்க இறந்து போனதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே தெரிய வந்திருக்குதுங்க, அந்த சுப்புலட்சுமின்ற பெண்மணியோட ஆன்மா தான் அவங்கள போட்டு தெளிக்கு அப்படின்றது. அதே மாதிரியே இந்த சுப்புலட்சுமின்ற பெண்மணியோடைய அண்ணனுடைய நண்பர் ஒருத்தர் இருந்திருக்கார் இல்லையா, அவருமே ஒரு தடவை புல்லட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது வண்டியிலேருந்து கீழே விழுந்து சின்ன ஒரு அடிதாங்க தலையில் அடிபட்டிருக்குது. அவருமே வந்து இறந்து போயிருக்கிறாருங்க. இப்படி அந்த பெண்மணி இறக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அவங்களோட குடும்பத்தினர், அவங்களுடைய நண்பர்கள் யாருமே பொழுது உயிரோடு இல்லை அப்படின்றது தெரிஞ்சு அனைவருமே வியப்பால் மிரண்டு போய் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. உண்மையை தான் சொல்லியிருக்குது அந்த ஆன்மா. நல்ல வேளை அந்த இடத்துல நம்ம வந்து எதுவுமே யூஸ் பண்ணல, இல்லைன்னா நம்மளோட உயிரும் போயிருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க புரிய வந்திருக்குது. ஆனால் அதன் பிறகு அந்த ஆன்மா வந்து சத்தியவாக்கு கொடுத்துச்சு இல்லையா, யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன், அந்த இடத்த தாண்டி நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு இல்லையா, அதே மாதிரி அதன் பிறகு யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் என்னுடைய குடும்பத்தில் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை அப்படியே உங்களுக்கு மின்னஞ்சலாக ஷேர் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி தாங்க பவதாரணி சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய பவதாரணிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.